மாஞ்சோலை மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே அரசினால் வழங்கப்பட்ட வீட்டு மனைகள் என்னவாயின? இந்த கேள்விக்கான பதிலை தருகிறது புதிய தலைமுறையின் பிரத்யேக இந்த செய்தி தொகுப்பு. மாஞ்சோலை என கேட்டதும் எழில் கொஞ்சம் இயற்கையும் தேயிலையின் மனமும் தான் நம்மில் பலருக்கு நினைவுக்கு வரும். அங்குள்ள தேயிலை தோட்டமும் தொழிலாளர் வர்க்க மக்களின் நிலை குறித்தும் பலருக்கு இத்தனை நாட்கள் தெரியாது. தற்போது அவர்கள் குறித்து பேச காரணமாக உள்ள அறிவிப்பு என்னவென்றால், மாஞ்சோலையில் உள்ள தேயிலை தோட்டத்தை நிர்வகித்து வந்த தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் நிறைவடைந்ததால் தொழிலாளர் மக்கள் ஆகஸ்ட் மாதத்திற்குள் வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்புதான். திடீரென வெளியேறச் சொன்னால் எங்கு செல்லும்? தேயிலை தோட்டத்தை மட்டுமே நம்பியிருந்த அந்த அப்பாவி கூட்டம் தொழிலாளர் குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்றும் வழங்கப்படாதவர்களுக்கு அளிக்கப்படும் எனவும் அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனையே நீதிமன்றமும் வலியுறுத்தியிருந்தது. இச்சூழலில் மாஞ்சோலையில் உள்ள 60 குடும்பங்களுக்கு தெற்கு பாப்பான்குளம் கிராமத்தில் 2019ஆம் ஆண்டு நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சர்வே எண் உள்ளிட்ட விவரங்கள் சாதாரண பாமர மக்களான தொழிலாளர்களுக்கு புரியும்படியாக தெரிவிக்கப்படவில்லை. வீட்டுமனை பட்டாக்கள் குறித்து எந்த கேள்விக்கும் அரசு சார்பில் அதிகாரிகள் பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இணையதளம் மூலம் சர்வே எண்ணை கண்டறிந்த ஊத்த கிராம வார்டு கவுன்சிலர் ஸ்டாலின் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தபோது தனியார் தொண்டு நிறுவனம் ஆக்கிரமித்தது தெரியவந்தது. அந்த தொண்டு நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவரை புதிய தலைமுறை செய்தியாளர்கள் ரகசியமாக தொடர்பு கொண்டு கேட்டபோது நிலத்தை தங்கள் நிறுவனம் ஆக்கிரமித்தது உண்மைதான் என போட்டுடைத்தார். அவங்க கையில இருக்கு மாறிடுவாங்க. ஒருத்தங்க அந்த கிளாரிட்டி திரும்ப அவங்க ஒவ்வொரு செக்ஷன்ல இங்க இல்லைன்னா வேலை மாறி புரியுது. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு மக்களோட இடத்துக்கு மாற்றா நீங்க, ஏன்னா அவங்களுக்கு இப்ப உண்மையிலே வீடு கிடையாது. அவங்களுக்கே தெரியும், அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். பட்டா வழங்கப்பட்டிருந்தாலும் அவை இருக்கும் இடத்தை இதுவரை யாருமே பார்த்ததில்லை என்கிறார்கள் ஊர் மக்கள். பட்டா 2-3 ட்ரிப்பு வழங்கியிருக்காங்க, எல்லாத்துக்கும் வழங்கல, சில பேருக்கு வழங்கியிருக்காங்க. பட்டா கொடுத்ததோட சரி, அந்த இடத்த காட்டல. இடத்த காட்டினா தான் இந்த இடத்துல உங்களுக்கு பட்டா இத்தனை நம்பரு நாங்க போய் வீடை கட்டுவோம். திரும்ப நாங்க அடிக்கடி போய் கேட்கையில நாங்க காட்டுதோங்காங்க. கரெக்டா 3 வருஷம் கழிஞ்சவொன்னு உங்க பட்டா கேன்சல் அப்படின்ட்டுதாங்க. அப்ப அதை சிலவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. அப்ப எங்களுக்கு கொடுத்த பட்டா இடத்த காட்டணும்ல. இடத்த இது வரைக்கும் எங்களுக்கு காட்டல. ஆனா அதை இப்போ சில ஆக்கிரமிப்பாளர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இதை நாங்க யார்கிட்ட போய் சொல்லி முறையிடணும்னு தெரியல. அரசாங்கத்தோட உதவி இல்லாம இது யாரும் பண்ண முடியாது. எங்களோட இவ்வளவு பெரிய இடத்த வச்சிருக்காங்கன்னா பேருக்கு எங்களுக்கு பட்டாவை கொடுத்துட்டு அந்த இடத்த பெரிய பெரிய நிறுவனத்துக்கு அவங்க கொடுத்து காசை சம்பாத்தியம் பண்ணிருக்காங்க. ஆக்கிரமிப்புகள் என்பது உண்மை என்று கண்டறியப்பட்டால் அவைகள் அகற்றப்பட்டு மக்கள் வாழ வழி செய்யும் என்று அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தெரிவித்துள்ளார். எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு, நிரந்தரமான வாழ்வாதாரம் வேணும்னு நிர்வாகத்திட்டையும் கேட்கிறாங்க, அரசாங்கத்திட்டையும் கேட்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் நான் இதை கண்டிப்பா வர சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு தீர்மானமா நானோ அல்லது எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளரோ உறுதியாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவோம். பட்டாக்கள் வழங்கியும் தற்போது வரை மக்கள் தவிப்பது ஏன் என புதிய தலைமுறை பல்வேறு கேள்விகளோடு அம்பை தாசில்தாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது எந்த கருத்தும் கூற முடியாது என அழைப்பை துண்டித்தார். சார், இப்போ மாஞ்சோலை மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு இலவச பட்டா கொடுத்து அது தெற்கு பாப்பாங்குளத்துல கொடுத்ததா சொன்னாங்க 2019. அதுக்கப்புறம் அது ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த ஒரு ஆசிரமம் மடக்கி வச்சிருக்கதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ இது டீட்டெயில்ஸ் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வேண்டிய சூழ்நிலை. இல்லை சார், அது எல்லாமே கலெக்டர் தான் சொல்லணும். அதெல்லாம் அந்த தகவல் எல்லாம் எனக்கு தெரியாது.
இல்ல இல்ல இப்ப நம்ம ரெவென்யூல இருந்து இருந்தாலும் உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். மாஞ்சோலை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, அது கவர்மெண்ட்டும் கலெக்டரும் சொல்ல வேண்டியது. இல்ல இல்ல ஓகே, நான் மாஞ்சோலையை பத்தி எதுவும் கேட்கல சார். மாஞ்சோலை மக்களுக்கு இங்க இலவச பட்டா கொடுத்துருக்காங்க. இல்ல சார், அதை பத்தி நான் சொல்லவே மாட்டேன், அவ்வளவுதான் சார். அதாவது மக்களுக்கு கொடுக்க நீங்க தான் முன்னிருந்து பண்ணக்கூடிய. மாஞ்சோலையை பத்தி என்கிட்ட நீங்க பேசவே வேணாம், வேற ஏதாவது இருந்தா பேசலாம். தேயிலை தோட்டமே வாழ்வு என இருந்த மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்த தவறிவிட்டு அப்பாவி மக்களை குறை கூறுவது சரிவராது. புதிதாக மறுவாழ்வு கொடுப்பதற்காக நிலம் கொடுக்கப்பட்டாலும் வீடுகள் வழங்கப்படும் என உறுதியளித்த போதும் மக்களின் மனநிலை மோசமாகத்தான் இருக்கிறது. மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற நிலையில ஏற்கனவே கொடுத்த நிலத்தையே அவங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழல்ல மீண்டும் ஒரு நிலத்தை அரசாங்கம் வீடு கட்டி தர்றது அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை என மாஞ்சோலை மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.